அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லேயர் பரோட்டாவும் ஒரு மட்டன் சாதனாவும் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பரோட்டாவுக்கு மாவு கலந்து வச்சுக்கலாம். இது வீட் பரோட்டா. நான் மைதா எடுக்கலை. மைதா எடுத்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். இதில் ஒரு ரொம்ப மிதமான ஒரு சுடு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை கலந்துக்கலாம். இதை நல்லா கரைய வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சிடணும். கரைச்சலாம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இதை இப்போ மாவில் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கையில் பிசு பிசுப்பாக இருந்த மாதிரி கொஞ்சம் லேசாகவே கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி வரணும். ரொம்ப கெட்டியாக கலக்க வேண்டாம். கொஞ்சம் இளகுன மாதிரி கலந்துக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவி இதை நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இந்த இந்த மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா வரும் பரோட்டா. இப்போ மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ மட்டனுக்கு பாருங்கள், இது ஒரு ஸ்பெஷல் மசாலா. எல்லாமே பச்சையாக ஒரு ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம். கரம் மசாலாலாம் இதில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு சின்ன துண்டு கல்பாசி. கடாய் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பிரிஞ்சி பூ, அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இந்த வதக்கும் போதே செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த முதல்ல கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். சக்தி மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி இன்றைக்கி போடல. நான் சக்தி மிளகாப்பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இது அரைச்சி வச்ச வெங்காயம். 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது. மூணு பெரிய தக்காளி, அதுவும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மட்டன் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு அரை முடி தேங்காயும் ஒரு புடி நிறைய முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா போகிறோம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ். அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நம்ம பரோட்டா போட ஆரம்பிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இதை நம்ம நல்லா பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 8 உருண்டை தான் வந்தது. நம்ம இதே மாதிரி தட்டிக்கலாம். இதை வீச முடியாது, அதை வீச வராது. இது வந்து கோதுமையில் பண்ணது. மைதா இருந்தால் தான் நல்லா வீச முடியும். நம்ம இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் லேயர். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தவாவில் போடும்போதே லேயர் லேயராக பிரிஞ்சிடும். நம்ம போட்டு அதை அடிக்க வேண்டாம். இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தட்டில் 4 வச்சுருக்கேன், இந்த கடாயில் ஒரு 4 வச்சுருக்கேன். 8 பரோட்டா போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா சூடான தவாவில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு இன்னும் கொஞ்சம் அதில் தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம நல்லா கலரை மாறி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா இருத்திட்டு எடுத்துடலாம். வாங்க, எல்லா பரோட்டாவும் போட்டாச்சு. தட்டில் வச்சு காட்டுறேன், சாப்பிட்டும் காட்டுறேன். மட்டன் சால்லாம் பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. கெட்டியாக தான் இருக்கணும் இதுக்கு. நம்ம சாதாரண சப்பாத்தி சாப்பிட்றோம், பரோட்டா சாப்பிட்றோம், அதுக்கு நம்ம அப்படி கொஞ்சம் தண்ணியாக வச்சு எல்லாத்தையும் ஊற்றி அடைச்சி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், கையை வச்ச உடனே லேயராக பிஞ்சிடும். நல்ல பாருங்கள், நல்லா வெந்திருக்கு.